ஒரு ப்ராடக்ட் பற்றி நிறைய ஆன்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. படியாமல் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கக்கூடிய முடியை தான் நம்ம flyaway அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெறும் இந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த ஒரு வாண்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு பிரித்து காட்டிடுறேன். ஸோ எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த ஒரு பொருளுக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சஸ்டெயினபிளாக நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் ஸ்லிக்கப். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் பற்றி நிறைய ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்க, ஒரே ஆடாக வந்துட்டுருக்கோம். ஸோ இது பேசிக்கலி எதுக்குன்னா நம்மளோட flyaway அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பேபி ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா படியாமல் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கக்கூடிய முடியை தான் நம்ம flyaway அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த flyaway அப்படி இல்லைனா பேபி ஹேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் அப்படின்னு தான் இந்த ஒரு ஸ்லிக்கப் ப்ராடக்ட் நம்ம ஆன்லைனில் நிறைய இடத்துல ஆட்ஸ் கொடுத்து நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்பவே தேவையாக இருந்ததுனால இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். இதை யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு இதோட ரிசல்ட் எப்படி தோணுச்சு, ஸோ இந்த ப்ராடக்ட் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்க வாங்கலாமா, ஸோ இந்த ப்ராடக்டோட விலை என்ன, ரிவ்யூ என்ன, ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த flyaway அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன முடியெல்லாம் இருந்தால் தான் நேச்சுரலாக அழகாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறவங்க அப்படி இல்லைனா ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அங்கே போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன முடிஸ் எல்லாத்துல நம்மளோட அப்பியரன்ஸை கொஞ்சம் பிளர் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், யாருக்கு தேவையோ அவங்க இந்த வாண்ட் வாங்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த வாண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லிக்கப் ஆன்டி flyaway ஹேர் வாண்ட். ஸோ வெறும் இந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த ஒரு வாண்டை நம்ம யூஸ் முடியும். ஸோ it does not leave your hair hard or crunchy. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம யூஸ்வலாக செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே நான் கூட யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம எந்த பொசிஷனில் நம்மளோட ஹேரை ஸ்டைல் பண்ணுறோமோ ஸோ அந்த ஸ்டைல் அப்படியே செட் ஆகி இருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்டில், நான் இப்போ கேட்ஸ்பை பிராண்டில் வச்சுருக்கிற மாதிரி நிறைய பிராண்டில் செட் அண்ட் கீப் ஸ்ப்ரே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட முடி நகராது, அதே பொசிஷனில் தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் நம்ம அந்த டெக்ஸ்சர் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் நம்மளோட முடி. டெஃபினட்டாக அந்த ரஃப்பான முடியோட நம்ம அடிக்கடி தலை சீவக்கூடாது. நெக்ஸ்ட் டே நம்ம பெட்டர் ஹேர் வாஷ் பண்ணுறது நல்லது. ஸோ அதனால தான் இதில் பர்டிகுலராக இது உங்களோட ஹேரை க்ரன்ச்சியாக, அதாவது முறுமுறுன்னு வைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யூஸ் பண்ணால் உங்களோட ஹேர் கொஞ்சம் க்ரன்ச்சியாக, அதே நேரத்தில் ஹார்டாக தான் இருக்கும். பட் இது யூஸ் பண்ணால் அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்காது. ஸோ நிறையா ஃபுல்லாக நம்மளோட ஹேரை நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். பட் சின்னதாக இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய ஹேர் மட்டும்தான் நான் செட் பண்ணணும், ஸோ என்னோட கீழே இருக்கக்கூடிய இந்த ஹேர்லாம் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு வாண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் யுவர் ஹேர் ஆல் டே. ஸோ ஒரு நாள் பூரா ஒரு விஷயம் நம்மளுக்கு நிலச்சி நிற்குது அப்படின்னா டெஃபினெட்லி அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம எஸ் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நான் நாள் பூரா நிற்கும்னு சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours கிட்ட அதோட ஹோல்டு இருக்கும். nourishes your hair and promotes hair growth. இது நம்ம ஹேர் சீரமாக யூஸ் பண்ண போகிறதில்ல, எதுக்கு அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ நம்ம ஒன்றும் இதை நம்மளோட வேர்க்கால்கள், அதாவது ரூட்டில் ஒன்றும் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ பேசிக்கலி அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கு நல்லதாக இருக்கிறதுனால அப்படி போட்டிருக்கலாம். பட் டெஃபினெட்லி தட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் ஹேர் க்ரோத். ஸோ பேசிக்கலி இதை அப்ளை பண்ணால் ஒன்றும் கெட்டதாகாது அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் ஏஜஸ் அண்ட் ஹேர் டைப்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சில நேரத்தில் நம்ம சின்ன பசங்களுக்கு ஸ்டைலிங் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு அந்த ஸ்பைக்ஸ் வர வைக்கணும், அப்படி இல்லைனா சும்மா ஒரு சின்னதாக ஒரு முடியை சுருட்டி வைக்கணும் அப்படின்னு ஆம்பளை பசங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை பொம்பளை பசங்களுக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஆம்பளைங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஜெல் எடுத்து நம்ம கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுருவோம். பட் ஆஃப்டர் தட் அவங்களோட முடியில் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், இல்லை அது உடனே நம்ம வாஷ் பண்ணுறோமா அப்படின்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்க மாட்டோம். ஸோ அந்த வகையில் இது சூட்டபிள் ஃபார் ஆல் ஹேர் டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிற காரணத்தினால டெஃபினட்டாக யூ கேன் கோ ஃபார் திஸ். பட் அட் த சேம் டைம் 5 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. as well as நம்மளோட கண்ணில் பட்டுருச்சுன்னா உடனே நம்ம அதை வாஷ் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு பிரித்து காட்டிடுறேன். ஸோ இது என்னோட செகண்ட் ஒன். ஸோ நான் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கூட சேர்ந்து நான் ஆக்சுவலி 2 வாங்கியிருந்தேன், அதில் இன்னொன்று இது. ஸோ இப்படி தான் இருக்கும். very easy and comfortable to use. Definitely it's convenient and easy to carry. So இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம எப்படி ஒரு காஜல் மஸ்காரா தூக்கிட்டு போகிறோமோ அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப ஈஸியாக கேரி பண்ணலாம் அண்ட் ரொம்ப ஒரு பக்காவான பேக்கேஜிங்.
பாருங்கள் இந்த வாண்ட் இப்படி தான் இருக்கும். இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி ரொம்ப பர்ஃபெக்டான பேக்கேஜிங், ரொம்ப வந்து அப்பீலிங்காக இருக்குது கண்ணுக்கு. ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம், அவுட்டிங் போகிறோம், வெளில போகிறோம். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஃப்ளைவேஸ் வந்து நம்மளோட அந்த ஒரு ஃபோட்டோ செஷனை பாதிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி திஸ் வில் ஹெல்ப் யூ. அடுத்ததாக க்ரூவல்ட்டி ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெகன் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் க்ரூவல்ட்டி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு இருக்கீங்களோ டெஃபினெட்லி இந்த ப்ராடக்ட்டில் அந்த 2 விஷயத்தையுமே டிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இட்ஸ் நாட் டெஸ்டட் ஆன் அனிமல்ஸ் அண்ட் ஆல்கஹால் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் அவாய்ட் எக்ஸசிவ் ஹீட். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸுமே நம்ம ஓவராக ஹாட்டாக இருக்கக்கூடிய இடத்துலையும் அண்ட் சன்லைட்டுக்கு நேராகவும் நம்ம வைக்கக்கூடாது. அது பேசிக்கலி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், என் மெஜாரிட்டி ஆஃப் என்னோட வீடியோஸ்லேயே தெரியும், எனக்கு நிறைய ஃப்ளைஅவேஸ் நிறைய இருக்கும். ஸோ அது நோ ப்ராப்ளம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு வேண்டாம், ஸோ ஃபுல் ஹேருக்கு நான் அடிக்க போகிறதில்ல அப்படி இல்லைனா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சீரம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது லாரியலில் இட்ஸ் அ ஸ்மூத் இன்டென்ஸ் இன்ஸ்டன்ட் ஸ்மூதிங் சீரம். ஸோ இதுவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா லிவானில் சீரம்ஸ் இருக்குது. ஸோ சீரம்ஸ் வந்து பேசிக்கலி நம்மளோட ரஃப் ஹேரை வந்து ரொம்ப சில்கியாக சாஃப்டாக ஆக்குமே தவிர இந்த மாதிரி ஃப்ளைஅவேஸை கண்டிப்பாக இது வரைக்கும் போக்குறதில்ல. நான் நிறைய நேரத்தில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சீரம்ஸ் நீங்கள் பிஃபோர் டூயிங் எனி ஸ்டைலிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேர் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி சீரம்ஸ் உங்களோட ஃப்ளைஅவேஸை போக்காது. வெறும் ஒரு மேலே இருக்கக்கூடிய சின்ன ஃப்ளைஅவேஸ்க்கு இவ்வளோ பெரிய செட்டிங் ஸ்ப்ரே உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கு நீங்கள் டெஃபினட்டாக இந்த மாதிரி சின்னதாக ஒரு விஷயம் யூஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் இதோட ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம யோசிக்கும் போது தான் கொஞ்சம் தேவைப்படுறவங்க மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னோட பர்சனலான ஒரு ஒப்பீனியன். ஸோ இதோட ப்ராடக்டோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ராடக்ட் அதாவது ஒரே ஒரு ஸ்லிக்கப் வாண்ட் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இட் இஸ் 499 அப்படின்னு ஆன்லைனில் போட்டிருக்கு. பட் 2 நீங்கள் வாங்குனீங்கன்னா 799. சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா 1 வாங்கினா 500, 2 வாங்கினா 800. ஸோ 500 rupees கொடுத்து ஒரு சின்ன இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கலாமா அப்படின்றது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ ஹூஎவர் இஸ் இன் நீட் வாங்குங்க. ஸோ ரொம்ப ஹேண்டியாக கம்ஃபியாக இருக்குது, எனக்கு ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகணும், அடிக்கடி எனக்கு ஷூட் இருக்குது, அப்படி இல்லைனா எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்க பிடிக்கும் அடிக்கடி, ஸோ வெளியிலலாம் போகிறேன், ஸோ ஓப்பன் ஏரில் எடுக்கும்போது எனக்கு வந்து ஃபோட்டோஸில் வந்து என்னோடய முடி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வாங்கலாம். ஸோ எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு பொருளா? டெஃபினெட்லி நாட். இந்த ஒரு பொருளுக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறோமா? எஸ், கொஞ்சம் அதிகம் தான். ப்ராடக்ட் வர்த் ஆனதா? டெஃபினெட்லி எஸ். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே தான் நான் இன்றைக்கி செட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே கொஞ்சம் முடி இருக்குது குட்டி குட்டியாக, அண்ட் இங்கே கொஞ்சம் முடி இருக்குது, அண்ட் இங்கே கொஞ்சம். ஸோ இது எல்லாத்தையுமே இதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு டைரெக்டாகவே செட் பண்ணி காட்டுறேன். அந்த ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக வந்து அந்த ஆயிலாக அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒட்டிட்டு வந்திருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் ஸ்டிக்கி, அதாவது டோட்டலாக ஸ்டிக்கின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த ஸ்டிக்கினஸ் வந்து போயிடுது. ஸோ டச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது, பட் அதுக்கப்புறமா போயிடுது. ஸோ டெஃபினட்டாக இது வாட்டரியாக இல்லை, அதே நேரத்தில் ஸ்டிக்கியாக இல்லை, அண்ட் டெஃபினட்டாக இது முடியை ரஃப் ஆக்காது. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கொஞ்சம் முடி இப்படி இருக்குது இல்லையா, ஸோ லைட்டுக்கு எதிர்க்க இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஜஸ்ட் அதை வான் பண்ணுங்கள், திருப்பிக்கோங்க. இப்போது ப்ரஷ்ஷை கொஞ்சமாக திருப்பிக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் கவர் ஆகிடுச்சு. பட் எனக்கு இப்போ ஒரு சின்ன டிப் பண்ணலான்னு தோணுது. ஸோ 2 தடவை டிப் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா ஃப்ளைஅவேஸும் போயிடும். உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ்? டெஃபினட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பக்கம் என்னோடய முடி எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஹோல்ட் ஆன் பண்ணுது அப்படிங்கிறது தான் முக்கியம். சரி, ஏதோ எண்ணெய் வச்ச மாதிரி ஷைனிங்காக தெரியுதா முடியலன்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஸோ தண்ணி பட்ட மாதிரி இருக்கானா அதுவும் இல்லை. கிறிஸ்பியாக இல்லை மொரன்னு அடித்தா முடி அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ரொம்ப சாஃப்டாக நம்ம முடி எப்படி நேச்சுரலாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் ஒரு தடவை அதில் டிப் பண்ணிக்கிறேன். நாட் நெசசரி, பட் பர்ஃபெக்டாக பண்ணி காட்டுறதுக்காக. ஓகே, கொஞ்சமாக தான் வந்திருக்கு.
I'm going to do this side also. ஓகே, நான் இன்றைக்கி போனிடெயில் போட்டதே இதை பண்ணி காட்டுறதுக்காக தான். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா முடி ஃப்ளைஅவேஸ்லாம் தெரியும். அண்ட் இது பண்ணாலும் உங்களுக்கு தெரியும்னு ஐ ஹோப். எல்லா முடியும் உள்ளே போயிடுச்சு. அண்ட் 1 or 2 ஹேர் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி கீழே இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். இல்லை இங்கே கூட கொஞ்சம் இப்படி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டைல் பண்ணி கூட அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கலாம். அதுவும் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி நின்றுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும் ரிசல்ட் வந்து. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சி வாங்கினேன், அதனால தான் நான் இப்போ ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். எனக்கு பிடிச்சி வாங்குகிற விஷயங்களை நான் ரிவ்யூ கொடுக்குறேன். மற்றபடி இந்த ஒரு ப்ராடக்ட் எல்லோரும் வாங்குங்கன்னு நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் யாருக்கும் தேவைப்படாது. யாருக்கு தேவையோ ஆனால் இந்த ரிவ்யூ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பேக் சைடில் இருக்கக்கூடிய என்னோட சின்ன முடியை வந்து இந்த வாண்ட் வந்து எந்த அளவுக்கு ஹோல்டப் பண்ணுது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல இருந்ததோட இப்போ உங்களுக்கு எவ்வளவோ பர்ஃபெக்டாக இருக்கும் என்னோட முடி. ஸோ தட்ஸ் ஆல். விமன் மட்டும் இல்லை, மென்னும் இப்போ நிறைய பேர் வந்து லாங் ஹேர் வளர்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். ஃபோட்டோ பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு வாட்டை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து பே பண்ணி வாங்குறது ஒர்த் இல்லையான்றதை, அது எத்தனை மாதம் வருதுன்றதை நிச்சயமாக நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ரிவ்யூ நான் கொடுக்க முடியும். ஸோ 2 ப்ராடக்ட் நான் அட் அ டைம் வாங்கியிருந்தேன். ஸோ இட் வில் கம் அ லாங் வேன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து எத்தனை நாள் வந்திருக்குன்றதை பொறுத்து தான் மணியோட ஒர்த் பற்றி நான் பேச முடியும். நீங்கள் அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட கமெண்ட்ஸ் அப்படி இல்லைனா அவங்களோட ரிவ்யூஸ் பற்றியும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிக்கலாம். இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.